சரி அது போட பார்க்கட்டும். இருந்தாலும் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல துடிக்குது மனசு. வேணா வேணா சொல்லுது. கண்டிப்பா தான் வந்துச்சாங்க. அது மட்டும் கிடைக்கும். யாரடி இந்த ஊர்ல வந்தது வராதுமா? வந்தது வராதுமா? நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு தெரியும். யாரடி? எல்லாம் அவர் தாண்டி. எல்லாம் அவர் தான். எல்லாம் தாக்குவா. எனக்கு அவரை பார்த்தாலே வெக்கமா வரும் தெரியுமா? அவரை தாண்டி. எவரடி? அவரை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். எவரடி? ஐயோ எனக்கு சொல்றது ஆதியா இருக்குது. எவரடி? யார் தெரியுமா? யாரடி? யார் தெரியுமா? யாரு? இவர் தாண்டி. இவரா? இந்த கரிமுத்து மாமாவா? யார் பத்த கரிமுத்துட்றே? கருப்பு அழகு. அப்படியே தெரியுமா? தெரியுமே. கருப்பு தாண்டி அழகு. அப்படி இருக்கும்போது இவரை தான் காதலிக்கிறேன். இவர்தான். இவரை காதலிக்கிறேன். அடியே இது உனக்கு மனசு வச்சிருக்குது. ஏண்டி போய் போய் ஆளை பிடிச்ச வயசு ரொம்ப மூத்தவங்களா பார்த்து பிடிச்சிட்டு இருக்கறியா? என்னடியா பாத்தியா? ஐயோ சிரிக்கிறாளே வெக்கமா. ஐயோ வெக்க சிரிக்கிறாளே அது வெக்க வந்துருச்சா? என்னடி சொல்ற? வெக்கப்படாத போட்டாளே. அவரை பார்த்ததே எனக்கு வெக்கமா வருது. ஏங்க சொல்ற? உங்களுக்கு தாங்க. என்னங்க? ஏங்க? யாரடி? அவர் பல்லு அழகுக்கே 10 லட்சம் கொடுக்கலாம் போல. யார் பல்லுகிடி? அவருக்கு தான். இவரடி? அவர்தான். உங்க மாமா மேல ஏத்தலாமா? வாங்களே. வரீங்களா? ஏங்க வாங்க. ஐயோ வெக்க வந்துருச்சு. ஏய் ஏய் யாடியா? இல்ல இல்ல மாமா. ஊருக்கே காமிச்சிட்டியே. நாளைக்கு அவங்க வெளியே போனால பார்க்க மாட்டாங்க. ஏய் சொல்லுடி. இந்த ஊர்லயே இவர்தான் ஆம்பளை. யாரு ஆம்பளை? இவர்தான் ஆம்பளை. இவர் ஆம்பளை. அவர் போட்டு இல்லடி மாட்டாங்க. அப்படியா? பாப்பா எவ்வளவு அறிவு மாட்டேங்குது. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை எடுத்து வர தெரிய மாட்டேங்குது. சரி அடியா அவ கண்ணாலே மயக்கிடுவா அடியா. பாரு எப்படி பாக்குறா அவ. அவருக்கு நம்ம பார்த்தோடு ஒரு தான் நவர்றப்ப. சரி அது போகட்டும். அவன் யாரை கடை மலர் வந்துருக்கு. இதெல்லாம் பார்க்க போயிட்டு உங்களுக்கு காசு இருந்தது கிடையாதா?
இருந்திருக்காங்க. எங்க அவங்க வீட்டுக்காரர் கொத்தனார் வேலை செய்வாரு. சித்தாளெல்லாம் பார்த்து இடிப்பாரு. எல்லாத்தையும் தெள்ள தெளிவா எடுத்து புட்டு 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 வச்சா பாரு. கொத்தனாருக்கு தாண்டி இப்ப புதுசா ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. கொத்தனார்னா எல்லாருக்கும் தெரியும். கொத்தனாருக்கு ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்குது. என்ன தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனார் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? கொத்தனார் கதை இதோட சரி, அது போகட்டும். இங்க பார்த்தையா, என்ன மரத்துல மலர்கள் செல்ல வேண்டும், மலரை பறிக்க வேண்டும், மாலையாக தொடுக்க வேண்டும். நான் கூட வருவாடே, தென்னை மரத்து தேரு, அது மாங்கத்து. அவளை பார்த்தியா இல்லையா? நீ பார்த்தியாடி? நானும் பார்க்கல. நீ பார்த்தியாடி? சத்தியமா நானும் பார்க்கவே கிடையாது. ஆமாடி. சாப்பிடும்போது நம்ம கூட சாப்பிடு பார்த்தா. சாப்பிடும்போது நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டானே. ஏய் உன் பக்கத்துலடி அவ பக்கத்துல. அவ பக்கத்துல தான். ஆமா, இப்ப சொன்னாங்க என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா இது வச்சு அவங்க பொண்ணு சொல்லி விடுங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, 2 பேரும் ஜோடி போட்டு சாப்பிட்டாங்கன்னு குதூகலமா கிடக்கணும்ல கொல்லி வச்சு கிளம்பிடுறாங்க. ஒரு கொழுக்கட்டி இலையில வச்சாங்க, இன்னொரு கொழுக்கட்டை அவன் இலையில வச்சாங்க. மாத்தி மாத்தி பரிக மாறிக்கிட்டது நீங்க தானே. ஊட்டி ஊட்டி வேற சாப்பிட்டீங்க. நம்ம எங்கறாங்க அந்த அண்ணியா? எம்மா, இதுக்கெல்லாம் நான் பருப்பு கிடையாது, இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். சரி, அது பகட்டும். அவனை பார்த்தே கிடையாது. நான் பார்க்கவே இல்லடி. கூப்பிடலாமா? எங்களுக்கு தெரியாத உண்மை கூட நீ யாரை கூப்பிட்ட? யாரடி கூப்பிட்ட? நான் போயிட்டு அண்ணா எங்க இருக்கிறீங்கன்னு கூப்பிட்டேன். எங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை அவன் திடீர்னு சொல்றானே, எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்றத பார்த்தா குடும்பத்துல சத்தியமா சண்டை வரும்பழுகுது. அவன் தான் மாடகட்டு போய் இடகடமா சொல்லிட்டாடா. இவளுக்கு வேற தோண்டி தோண்டி கேக்குறாளுங்க என்ன சொத்து இருப்பது அவனுக்கு தெளிவாக தெரியுமா? சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் என்ன வளர்த்தாரு இல்லையா? அப்ப என்னைய குளிக்க வச்சாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அது சின்ன வயசுல பார்த்தாரு, அது அப்படியே இருக்குமோ நினைச்சு சொல்லிட்டாரு. என்ன பார்த்து கிடையாது கிடையவே கிடையாது. என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு பாரு. சீக்கிரம் போ. ஆமா, என்ன சொன்ன? என்ன பார்த்து சாப்பிடுவானு. உன்னை பார்த்து சப்படாடா. சப்படா சொன்னா. ஏய் இருடி, உன்னை பார்த்து சப்படா சொன்னா. தப்பு சூத்தின்னு சொல்லிட்டாண்டி. இல்லடி, பொத்த பதிவா சொன்னியா? எனக்கு பாதியா காதுல கேட்டு காதுல கேக்கும். சப்படா சொன்னா. தப்பு சூத்தின்னு தாண்டி சொன்னான். சொன்னேனா? அப்படியே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன். இது நான் சொல்றதா இல்லையோ, இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு இருக்குதா இல்லையான்னு. வந்ததுல எல்லாரும் கண்டாங்க, நீ வேற அங்கேயே பாக்குறான். அந்த இடத்துல அவன் அந்த இடத்துலயே பாக்குறான். அவன் கேமரா அங்கதான் இருக்குது. அது நெட்ட வச்சுக்கிறான் தெரியல. பின்னாடி பின்னாடியே காட்டுறான். வேற லைட் அடிக்கிறாளா? ஏட்டிய அது தெரியல. லைட் அடிச்சு பாக்குறேன். நீ அப்புறமா அப்படியே வர சொல்றேன். குடும்ப தனியா பாரு. பாரு
பார்த்தாலும் அவ்வளவுதான் அதோட. ஏம்மா ஆ? ஐயோ 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 என்னடா டேய் சொல்றா. ஏம்மா அப்படியே பெட்டு மேலே குதி அம்மா டேய், டேய், டேய். உன் பெட்டுக்காரி எனக்கு தெரியும். நான் அப்பவே சொன்னேன். யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க யாரை போய் கட்டி பிடிக்கிறோம்? அதெல்லாம் கட்டி பிடிக்கிறோம். ஏன்னா ஊரா மட்டும் போட்டு வருதா ஓசிலே ஒலி ஒலி பரவாயில்ல காத்து என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுடா எங்க அது ஆ? என்ன பண்றது வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது நான் அடிக்கிறதுக்கு ஒரு கேட்டேன். ஆமா வரும்போது யாரா 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் இதெல்லாம் குடுத்துட்டு வந்தேன் மேல போடணும் குத்துக்கிட்டு வந்து வந்தேன். ஏது யார் ஊர் தெரியுமா யாரு ஊரு? எங்க ஊர் இது எந்த ஊரு எல்லாமே எங்க ஊரு எல்லாம் உங்க ஊரு. தாவடி போனோமே ஆமா அது கூட எங்க ஊர் தான் ஏன் தெரியுமா பாக்கெட்ல வைக்கிறேன் தூக்கி முடுவாளுங்க இவளை பார்த்து அப்படியே தெரிஞ்சேன். ஆவடியில அரவாணி ஒருத்தங்க அப்படியே எத்தனை 500 ரூபாய் கொடுத்துனாங்க சரி 4 பேரா போட்டுக்கிட்டு யார் 4 பேரா அப்படி தானடா போட்டா? நல்லா புடிச்சு அடிக்கிறேன் நல்லா புடிச்சு அடிக்கிறா கேமரா உள்ள விட போறியா கேமரா விட்டு வெளிய போறியா பாக்க விஜயகாந்த் மாதிரி இப்படி பாக்குறதுக்கு ஆமா அப்படியே அப்படியே குஷ்பு மெரிக்கிறியா கட்ட ஆபரேஷன் பண்ண மாதிரி வச்சுக்கிறாங்க வெளிய வரும்போது நல்லா குஷ்பு மெரி அப்படியே தூக்கி நடக்குது ஆமா ஆமா இவங்க கலு பண்ணி நாடகம் நடத்துறாங்கல்ல லைட் பல்ஸ்னு போட்டான்டா எதுக்காக எவ்வளவு செலவு பண்ணி நாடகம் வச்சுக்கிறாங்க வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க லைட் பல்ஸ்னு போடுறாங்க இவ்வளோனுக்கு இது அப்படியே காரி கொஞ்சம் கத்தலையா உனக்கு கண்ணு தெரியாதனால இவங்க லைட் போடலையா கண்ணாடி கைட்டு 10 ரூபாய்க்கு 5 வாடகை இப்படித்தான் தெரியும் கண்ணாடியா கண்ணாடி கைட்டுற கண்ணு என்ன மாதிரி தெரியும் என்ன தெரியும் காட்டு இந்த ஊருக்கு ரோடு எப்படி வரப்ப போறப்ப இந்த பல்ல வச்சு பல்ல மாடல நீ தானே சரி பண்ற ஆமா சரி பண்றேன் இப்படி நல்லா சரி பண்றேன் நீங்க அப்படியே மேல ஏறி போடுங்க மூஞ்ச பச்சை நல்லா ஏறி போடா ஏறி போடா சுத்தமா தெரியல உள்ளே சொல்லிட்டேன் ஒரு அடி அடிக்காதீங்கோ மொட்டை தெரியுமா சத்தியமா எனக்கு உடம்பு சரியில்லை நாடகத்துக்கே வர மாட்டேன்னா என்ன பண்றது நான் தாமலை வாங்கிட்டேன்னா என்ன சொன்ன உள்ள சொன்னேன் என்ன ஒரு அடி கூட அடிக்காதீங்கோ எனக்கு தூத்து வலிக்குதுன்ற மட்டும் பேசுறேன் என்ன பண்றா என்ன பண்றது உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்துறேன் தொப்புல மூடு சரியா அங்க போகுது 7 மாசமே வர மாட்டு எதனால கடலுக்கு அப்பலா அப்படியா அவளுக்கு இந்த தொப்புல டேய் நீ வெளிய வரும்போது உசாரா வந்து எடுத்து குடிக்கணும் அப்ப பத்தி எங்க அங்க மேய்து போய் நேத்து மெட்ராஸ்ல என்ன சொன்னா மண்டே தான் சொன்னா ஆமா இன்னைக்கு எப்படி இவனுக்கு சொன்னா அவளுக்கு என்ன பார்த்து போர் அடிச்சிச்சு அதனால இங்க போயிருக்கா நாளைக்கு வேற இடம் போவா ஆமா ஆமா நாளைக்கு போறேன் ஆர்மிக்கு அங்க ஒண்ணு ஆமா அம்மா கேட்டு ஏத்துறாங்க நாளைக்கு சேத்துப்பட்டு போறேன் உங்க வீட்ல எங்க இருக்காங்க ஐயா எங்க உட்கார்றல பாருங்க எங்க இருக்காங்க தெரியா எங்க தான் இருக்கற காட்டுக்கலாமா பாத்து யாரே எங்க இருக்காங்க தூங்கிட்டு இருக்குதா தட்டியாவது எழுப்புகோ ஆர்டி ஒண்ணு சேத்பட் ஒண்ணு வந்தவாசி ஒண்ணு உத்தரமேர ஒண்ணு ஏமா அப்படியே சொல்லி டைவர்ஸ் வாங்கி குத்துறங்கம்மா நல்ல ஐடியா இருக்குதுடா டைவர்ஸ் வாங்கி குத்துறங்க நான் ரெடி ஆமா ஒரு 2 பேர் இது மேல வச்சுக்கிறேன் ரெண்டு பேரையா இது மேல வச்சுக்கிறேன் புண்ணியத்தை ஃபர்ஸ்ட் பண்றேன் ஏமா நான் என்ன தப்பா சொன்னேன் வச்சுக்கிறேன் என்ன அர்த்தம் ஏமா நான் 10 மாடு வச்சுக்கிறேன் அப்படியா ஆமா என் பொண்டாட்டி தான் சாணி ஆள்றா அதனால என் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கி குத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 பேரும் சாணி ஆளும்
பார்த்தா சாணி வர மாதிரி சாணியா? டேய், என்னப்பா சாணி வர மாதிரி இருக்குது? நீ சத்தியமா சொல்லு. இல்லையா? நீ வந்து பாரு எண்டத்தூர் பக்கத்துல சாணி அங்க இருந்து கேட்ட. சத்தியமா சொல்லு. நேத்து 10 மணிக்கு பாத்துட்டு போனேன் நான். நேத்து ஒரு கேட்ட சாணி அப்படியே தீராயிடா மாப்பியா. தீராயிடா. டேய், ஊர் ஊரே மார்த்த வாங்குறான். நான் கூட்டு வர மாட்டேன். வர மாட்டேன். இதா. அதே சத்தியமா வர போறது இல்ல. ஏன்? எதுக்காக? ஆமா. அப்படியா? ரொம்ப சுத்த கீச்சு காடுது. சரி, வரட்டேன். டேய், நீ கூட்டிட்டு வரல பரவாயில்ல. வாங்க 2,30,000 கட்டிட்டு போ. உனக்கு பதிலே ஆடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமாட்டா? இந்த ஆடுங்க. ஆமா. அது நேத்துக்கு 40 வாட்டி போட மாட்டாங்க. நான் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன். எங்க இருக்கிற ஏன்னா படம் எங்க இருக்கிற ஏன்னா எங்க இருக்கிற ஏன்னா மூஞ்ச பாத்து போயிட்டீங்க. மாச்சிங்க ரொம்ப. ஆமா நான் சமாளமாக்குறேன்னா வர வேண்டிய இவ்வளவு காரத்தாமது எங்க போயிட்டு நான் ஊர் மேல போயிருந்தேன். வந்த உடனே கேக்குறேன் எங்க நாட்டு இருமா அந்த ஊர்ல கரெக்ட் எந்த ஊர்ல இருந்து ஆமா உங்க நீங்க போற இடத்துல என்னன்னு சொல்லுங்க. சொல்லியே காரத்தாமது அம்மா. ஐயா கண்ணாடி போடுறாதுங்க. பூ கண்ணாடி போடுங்க. பூ கண்ணாடியா அது கிட்ட வரதுக்கு பயமாக்குது. தச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவேன். சொல்லுமா அதான் சாட்டா வைக்கிறேன். ஆமா எனக்கு இருக்க ஒரு அப்பா அம்மா. ஒரு அப்பா அம்மா. ஆமா சரி சொல்லி பாக்கலாம். நானும் என் தங்கச்சி 2 பேரு. 2 பேரு. ஆமா எங்க வீட்டுல எதை சுட்டாலும் எது சுட்டாலும் ஆமா என் தங்கச்சிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. அவ்வளவு நல்ல குடும்பம். நல்ல அப்பா அம்மா. நீ கேட்கத்த பாட்டு என் குடும்பம் நம்பிட்டு போட குடும்பமா என் குடும்பம் ரொம்ப வராதுல பையா. அடுத்தது மேல ஊதிட்டு வச்சுக்க. இவ எடுத்து வர 1001 எனக்கு அப்புறமா இப்ப அடுத்து நீ வந்து நாடகம் காட்டு போய் எடுக்கணும். போய் என் தெருவுல கேட்டு போய் என் குடும்பத்தை. அப்படியா? ஆமா நல்ல குடும்பம். ஆமா கன்றாய் குடும்பம். குடும்பம். ஆமா கன்றாய் குடும்பம். கண்கொள்ளா காட்சி கொடுமோ அது ஏமா நீ பாவி அதாமா சரி சொல்லு. அதாமா நான் வந்து கூட வச்சுக்கிட்டு என்னடா சொல்ற அம்மா நான் தப்பா சொன்னா கூட அந்த அம்மா எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தெளிவாக சொல்றாயா 2 பேருமா நான் 2 பேரு. ஏதோ சுட்டாலும் ஒண்ணு வைப்பாங்க. ஆமா ஆமா எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, ராஜா அங்க இருக்காத, இங்க இருக்காது. நீ ஊருக்கு போயிடு, நாங்க போய் சம்பாரிச்சு எங்களுக்கு பைசா அனுப்பு. அப்படியா? நீ பைசா அனுப்பிச்சுன்னா நாங்க ஓசிலே துண்டு தூங்குவோம். நடக்குது எக்கிறாங்க தெரியல அவங்க அப்பா அம்மா. இந்த தமிழ் நடம் பண்ணாரு உங்க அப்பா எக்கிறாரு. உட்காருங்க சோத்துங்களா அப்படியா? நீ வேற அந்த ஆளை கேட்காத. புதுசு வந்து சண்டை போடுவான் வந்து. சரி சொல்லி பாக்கலாம். ஏமா நானும் போயிட்டேன். அவன் வேலை எல்லாம் சொல்லிட்டு ஏமா சனிக்கு போயிட்டு நானு சனிக்கு சென்னை 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 வந்துச்சு சென்னை ஏமா போயிட்டு நானு அப்புறம் வந்து சம்பாதிச்சு பைசா அனுப்புறேன். ஆமா உங்க அப்பா அம்மாவா நல்லா ஓசில நல்லா துணுப்புட்டு கறி மீன் துணுப்புட்டு அம்மா குடுக்குறாங்க. ஏமா குடுக்குறாங்க கேட்டுக்கம்மா. பக்கத்து கூட எல்லாம் பாத்துக்கணும்ல. என்ன பண்றது? பாத்துக்கிட்டீங்களா? சரி சொல்லி பாக்கலாம். நல்லா பிடிக்கிறாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஏ நைனா கூட பாக்கணும். என்ன குரல் மாறுது? அவள் பண்ணாத. நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆகுது. அதான் சொல்றேன். ஏமா எப்ப உன பாக்கணும் போல இருக்குது, நீ வீட்டுக்கு வராச்சான்னாங்க. ஏமா அப்படியே பஸ் ஏற்ற போற உடனே நான் வந்து அச்சேங்க கொஞ்சம் சொல்லுங்கிறேன். நீவும் கொட்டு பழக்க தோசை பையா. அதான் சொல்லி பாக்கலாம். ஏமா என்ன வர வச்சாங்க. ஏமா ஊர்ல இருந்து கிளம்பி வந்தா
நீ தானே ஊ கொட்டுற நான் ஊ கொட்டுறேன் ஆடு சொன்னா தப்புன்றா ஊடு சொன்னா தப்புன்றா அப்படின்னா தப்புன்றா மேல புடுங்கணும் ஏமா வேணாம் ஏமா அவளி புடிங்க மொத்த மாதிரி வீணா போச்சு நானே பேர்ல அவளி போட்டு வளர்த்துங்க ஐடியா தெரிஞ்சதே வச்சுக்கா கம்பல்ல பாதி அப்படித்தான் வேணும் ஆளுக்கு 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தாடு போ டெய்லியும் அது மெத்தா போட்டுக்கிட்டு தொலைக்கு போறீங்க மொத்தம் கொட்டி போடு போகுது மொத்தம் கொட்டி போயிட்டாங்க கம்பெனிக்கு முக்காச்சி சரி சொல்லு ஏமா வந்தாங்க வந்தா தங்கச்சி உட்கார வச்ச என் மேல பாக்காத என்னச்சு திரும்பி என் மேல பாக்காத எனக்கு ஒரு மாதிரியா சொல்லு ஐயோ நீ அதுக்கு மேல நீ உன் கண்ணை பார்த்தாலே அப்படியே ஏமா தங்கச்சி உட்கார வச்சா ஏமா அப்படியே வந்து மாயினம் தோண கட்டியா மாயினம் மாயினம் மாங்காய் செடிடா செடியில மாங்காய் செடிடா வாழைக்காய் பொடிடா ஐயா அவங்க இந்த ஊர் கிடையாது அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க மாங்காய் செடி தேங்காய் பொடி ஏமா தங்கச்சி உட்கார வச்சா நீ தானே கூட்டு வந்தேனே அதான் சொல்றேன் திருப்பி ட்ரெயின் ஏறி கூட்டு வந்தாடு சரி சொல்லு பாக்க நம்ம தங்கச்சி உட்கார வச்சா எல்லாம் சொருவி உட்கார வச்சுக்கிறாங்க ஏமா மாங்க கொத்துல சொருவியா வாங்க தாங்க சொல்லுடா சரி சொல்லு என்ன பாக்க பண்றது எங்க நான் சொருவி எடுத்தான் டேய் இந்த எதுக்கு ஏமா இருவாமா வரேன் சொல்லி வச்சுக்கிறாங்க சொந்தக்காரெல்லாம் வந்து போறாங்க அப்படியா ஆமா ட்ரம்ல சுட்டுட்டு வராங்க அப்படியே எடுத்துட்டு வைக்கிறாங்க படிக்கிறாங்க எடுத்துன்னு போறாங்க அண்டால சுட்டுன்னு வராங்க படிக்கிறாங்க எடுத்துன்னு போறாங்க படிக்கிறாங்கள எடுத்து பார்த்தியா அண்டால சுட்டாது படிக்கிறாங்க எடுத்துன்னு போறாங்க அப்படியா ஆமாமா அது கூட இல்லம்மா என் தங்கச்சிக்கு வாடா சுட்டு குடுக்குறாங்க அப்புறம் போண்டா சுட்டு குடுக்குறாங்க அப்புறம் குட்டி இச்சு குடுக்குறாங்க குட்டி அங்க இங்க இருக்கிறாங்க குட்டி குட்டி இச்சு குடுக்குறாங்க அப்புறம் ஆப்பிள் சுட்டு தராங்க அப்புறம் மாதுளம்பழம் சுட்டு தராங்க அப்புறம் ஆமாமா டேய் டேய் அந்த வாழைப்பழம் கூட சுட்டு தராங்க அம்மா வாழைப்பழத்தை சுட்டு தராங்க நீ ஒண்ணும் தெரியல பாப்பா உனக்கு வாழைப்பழத்தை சுட்டு தராங்க டேய் வாழைப்பழத்தை புட்டு தருவாங்க இல்ல உரிச்சு தருவாங்க அதான் தெரியும் அப்பவே என்னங்க கரெக்டா சொல்லிட்டு போரு என்னப்பா என்ன தெரியும் என்னடா என்ன தெரியலம்மா தொண்டை கட்டிலுமா பனி ஆவல கேட்டு தூங்கல நீ தெரியாது உனக்கு ஏன் தெரியுமா உன் தங்கச்சி என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா அது சோல் மேல எத்தோன்னு அடிக்கிறதுக்கு வரா என்னண்ணா? உன்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியா சேனல் வேற ஓடிக்கிறது 4 பேர் வேற கேட்பாங்க இதை பைத்துக்கு அரிசிட்டு வாங்க என்ன பாக்குறவங்க எல்லாம் எது? நாளை பின்ன பேக திக்கிறது கூட போக முடியாது எங்கேயும் நாடு அவரு வந்து இப்ப சேனல் எடுத்துக்கணும் மாமா தானே அவரு யாரு ஆமா என் தாய் மாமா அவரு தாய் மாமா நேத்த உள்ள வந்து ஆமா அவரை வந்து நாய் மாமா சொல்ல இப்ப தாய் மாமா சொல்ல அது வேற இது வேற அது கேமரா முன்னாடி இது சரியாமா சரி அது போட நான் எங்க விட்டா எங்க விட்டா இங்கதான் விட்டேன் சொல்லுங்க எங்க விட்டா நாடுது இங்க ஆமா சொல்லுமா உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா சத்தியமா கிடையாது கிடையாதா வீட்டுக்கு பெரிய பிள்ளையே நான் தான் அப்படி அவ பெரிய மனுஷன் ஆயிட்டேன்றா இத மாட்டு முதல்ல எவ்வளவு தெரியுமா இது எவ்வளவு ஐயோ ஐயோமா 45,000 ரூபாய் 45,000 பாவர சம்பளம் 400 கண்ணாடி 45,000 நல்லா காஸ்ட்லியா தான் போடுவேன் எல்லாம் கிடையாது நான் ரோடு மேல 2 போட்டு விட்டாங்க ஏய் இத வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா என்ன வந்து நான் கூத்தாரம் பேரு ரோடு மேல போயிடலாம் ஆமா சரி ஏடா நீ தான் பெரிய பையன் நான் தான் பெரிய பையன் இது உனக்கு புரியலையா புரியல ஏமா ஏய் என்ன அதே பாத்துங்கறா ஏய் ஏய் உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரம்டா வீட்டுக்கு தூரமா மொத்தம் என் கூட என்ன மழையே நடக்குது எல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது அவ சொல்லுவா பாரு ஏண்டா ஒண்ணு தெரியாத உலக்க உனக்கு இன்னமாடா விளக்கம் உங்க தெய்வம் சொல்லியோ போய் வந்து போனா எனக்கு சத்தியமா சொல்லலாம் ஏண்டா உனக்கு விளக்கத்தை சொல்லவாதான் நீ எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருப்ப என்னத்துக்கு இப்ப மேக்கப் போட்ட இல்லம்மா நான் எப்பயுமே மேக்கப் போட்டுனே இருப்பேன் நானு ஐயோ ஆனா என் அழகு குறைஞ்சிடும் இருக்குடாடா அந்த மூஞ்சி எங்கடா இருக்குது அந்த முடியில மூஞ்சி எங்கடி இருக்குது
சொல்லுவாங்க. தேவையில்லாம இப்படி சிரிக்காத. சரிதானா? உனக்கு உன்னுடைய தங்கை இப்ப என்ன நிலைமையில இருக்கிறான்னு உனக்கு தெரியணும். கண்டிப்பா தெரியல. டேய், அவ வயசுக்கு வந்துட்டாடா. இதா, வயசுக்கு வந்துட்டாளா? யாரை கேட்டு வந்தாலும் இந்த ஊர் தலைவர் இருக்காரு. ஐயோ. ஆமா, அந்த ஊரு பாஜா இருக்காரு. இல்ல எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஊடு பாவம் வந்து வட்டிக்கு துட்டு கொடுக்குறா. இவளை கேட்டு வந்தாளா? இந்த நாத பாரியா நானே யாரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்பா தெரு தெருவா திருச்சிக்காரன் நான் வட்டிக்கு பணம் கொடுக்கறேன்னா போட்டா உள்ள பாதி பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஊர் உள்ள இப்ப வந்து சின்ன வட்டிக்கு துடுக்குறானா? ஏண்டி அது பாவம் ஒண்ணும் தெரியாத பிள்ளை இன்னும் விளக்கமாக தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு. அப்படியா? ஆமாடி. ஏண்டா அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் என்னோட வாயில வைக்கிற அது வச்சு வச்சு பழகிண்டி ஒண்ணும் தெரியாத புள்ளடி பாவி நானு. அப்படியா? அப்படியே தண்ணி மேய்ச்சிக்கிட்டு படுக்க கூடாது. ஒரு உலக்கைய போட்டுதான் படுக்கணும். ஒரு உலக்கைய அவட விட்டு போறோம். ஏன் தங்கச்சி உலக போட்டு போடணும். ஆமாண்டா. உலக்க மாதிரி நாங்க என்ன போட்டு பத்தாங்களா? குடும்பத்துல தாலி எடுத்துட்டு வந்து பையனா இருப்பா. இல்ல கேட்டா கூட கேட்டான்றாங்க. இது என்னம்மா அவ ஏன் தனியா படுக்கணும்? நான் இல்ல உலக மாதிரியா சும்மா தானே கேட்கிறேன் நானு. என்னத்தான் கேட்கறது இவனை? டேய் நீ நல்லா இருப்பா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கா? இப்படி சொல்லி சொல்லி தாண்டி நான் அப்படி நம்பத்து போய்க்கிறேன் நான். டேய் எப்படி தெரியுமா? அதான் டைட்டானிக் ஹீரோ அப்படி ஹீரோ மாரி இருப்பேன் நான். டைட்டானிக் ஹீரோ மாரி. டேய் டைட்டானிக் ஹீரோ சொல்லாத. கடல் நடுவுல போயிட்டு கப்பல் உடைஞ்சு பாதியில செத்து போயிடுவேன். அப்ப அந்த கதையில கூட சாவறேன். நான் என்னடா பண்றது? நீ தானே டைட்டானிக் ஹீரோ சொன்ன. டேய் சரிங்க வா. ஊருக்கு வர வேகமா சொல்லி நீ அடி நிக்கற. பல்ல பத்த டைம் ஆகுது. சும்மா என்ன நிறைய இங்க வா நீ புட்டு நம்ம அவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தாங்கறான். அப்படியா? அது விட்டுட்டா போய் என்ன தான் பண்றான்? அடப்பா அது என் தங்கச்சி பாவி. இட்டு போனான்னா 8 ஏக்கர் அண்டை வெட்டுவான். அப்படியே மலக 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 மலக. என்ன சொன்னா? இட்டு போன 8 ஏக்கர் அண்டை வெட்டுவான். டேய் ஊர்ல பையனை பத்தி கேட்டு பாரு. என்னடா? அப்படியே 3 சால் ஓட்டுவேன் நானு. டேய் என்னடா? டிராக்டர்ல அதெல்லாம் பார்த்தேன். இது பக்குனா போச்சு 3 சால் என்னது? டிராக்டர்ல அப்படியா? 3 சால் ஓட்டுவேன். அப்படியா? சத்தியதா? நேத்து ஒரு கேட்டா 3 சால் ஓட்டுறேன்னா ஆமா கேட்டான்டா. கேட்டா மறந்துட்டேன் நான் இந்த நாள். கவுரிகள வாங்க. ஏய் ஏன்டா பையா என்ன சேமியா பத்திரிக்கை ஊர்ரா இது சேமியா. ஏண்டி அண்ணா? ஆமா ரவல் அப்படியே செஞ்சு சாப்பிடு உப்புமாவா. யாரு உனக்கு தான சொல்லு. எங்க போனா தொண்டத்துக்கு நேக்குதுங்க பாருங்க. ஏதா அது ஒண்ணுதானா? ஆமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். டேய் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஐயோ லோலா கூட கொஞ்ச நாள் இருந்தா நான் பைத்தியமா போயிடுவேன். அத்தமா கன்ஃபார்ம். அப்பா ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு மட்டும் எப்ப டீ குடுத்தாங்க? எப்பா ஒரு சொம்பல ஊத்தி வைங்க ராஜா வரேன். டேய் இங்க பாரு நான் வந்து அது வந்து இந்த ஊர் தலைவரை நாட்டாமக்கார கேட்டுல வரது கிடையாது. காலகாலத்துல அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும். ஆமா அதனால நம்ம அடுத்த எங்க செல்வது நடக்கும்? எங்க செல்வது நடக்கும்? சகுரபுகு எப்படி கேக்குற பத்தியா? சவுக்கு தோப்புக்கு. டேய் சகுரபுகு சவுக்கு தோப்புக்கு விட்டு போய் விடு. வாயா விட்டு போய் விடு. உன் சின்ன ஆயா பெரிய ஆயா எல்லாரும் போய் சவுக்கு தோப்புல விட்டுட்டு 2 ரூபாய்க்கு போண்டா வாங்கி துணை விக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி இது உண்மைதான். எங்க ஆயா வீட்டுமே விட சொல்லிக்கிறேன். எங்க? ஆனா எங்க ஆயா எல்லாம் மண்ணுல இருக்கிறாங்க இப்போ. நான் யாரையுமே விட நேத்து கேட்டா வீட்டுல வந்து. நேத்து மாரி கேட்ட மாதிரி எல்லாம் ஒதுக்கி வர உக்கா தங்கச்சி போறா இப்போ. இந்த கும்பலையும் எங்க சொந்தக்காரர் தான். அப்படியா? இந்த கும்பலையும் எங்க சொந்தக்காரர் தான். என் வாயை தந்து பாறான். எதுக்கு? அப்படியே வாயை தந்து பாரு. அப்புறம் நம்மளுக்கு நான் இப்போ. ஏன் துங்க தானே அங்க இருக்குது. ஆமா. அதான் வந்தாங்களே மாமா காசு வந்தாங்களேம்மா பாக்கலாம். 500 ரூபாய் குத்துறாங்க வந்து அதான் 500 ரூபாய். அவங்களுக்கு 500 ரூபாய் குத்துறாங்க. 500 ரூபாய் வாங்கி 4 பேர் வாயில போட முடியுங்க. நீ கீழே போட்டு போனா நாங்க என்ன பண்றது? போட்டான் எம்மா குத்தம் அம்மா பேரு நாய் புடுங்குது. அது மாரி புடுங்குது உள்ள. டேய் திருப்பி எத்தனை குத்து தேவை? 500 ரூபாயில சிங்கிள் டீனா வாங்கி கொடுப்பாங்க பார்த்தேன். ஏண்டா டேய் ஏல பார்த்தா அப்படியே தெரியுது. நல்ல கொடுத்த யார் எது கொடுத்தாலும் 4 பேர் பகிர்ந்து கொடுக்குறாங்க. என்கிட்ட வச்சுக்காத. நாங்க மோசமான பெண்கள். ஒரே கடிதான்.
சொந்தக்கார பூரா எங்க இருக்கிறாங்களா? அவனும் ஒரு ஏழை கூட அவனும் மாற்றி நாய் மேட்டு ஏய், ஏன் வர கேட்பா? ஏன் ஏழை கூட சொல்லி நான் ஒரு பைத்தி சொல்லுங்க டேய், ஏன்டா ஒரு ஆட்ட தெரிஞ்சுக்கிறியா? என்ன சொன்ன தப்பிடுவோம். அவன் காதுல கேட்குது. இவன் காதுல வேற என்ன கேட்குதான்? சொல்ல மாட்டேன். சரி, ஆமா. Thank you.